ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கக்கூடிய தி கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 3. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. பார்ட் 2 எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமின் பூசான் போயிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு வந்திருப்பாங்க. ஜங்கு போயிட்டு ஜங்குக்கு காய் மேற்கு 3 பேர் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டே அவருடைய பாஸ்ட் டைப் பற்றி நினச்சி பார்த்துட்டு இருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே கிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம டே அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் போடுறாங்க காரை. இப்போ நம்ம டே ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஏன்னாச்சும் ஜங்குக்கு அப்புறம் டே கேட்குறாங்க, இல்லை நீ இப்போ எங்கே போகிறா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எங்கன்னா சொல்கிறாங்க, இல்லைடா டேவுக்கு போறியா இல்லை சொல்கிறாங்க. நான் டேவுக்குலாம் போகலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு மேரேஜ் ஆனது காய்மைக்கு கூட தெரியாது. ஏன்னா ஜிம்மில் தானே ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னால யாரும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் டேக்கு தெரியும் இல்லையா மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது டே பார்க்குறாங்க. ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. இப்போ காய்மைக்கு பார்க்குறாங்க, ஏன்டா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னோட அப்பா அம்மா மேலே என்னமா கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குற டேவு பார்த்துட்டேன். பட்டி தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மின்ஹோ மேரேஜுக்கு சொல்கிறாங்க. மின்ஹோக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம், நாளைக்கு மார்னிங் மின்ஹோக்கு மேரேஜ், அதனால தான் வந்தால் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகேடா. அப்போ ஜங்கு அவன் வீட்டுக்கு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் என்னடா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மிட்ட கேட்கவே இல்லை. நம்ம ஒரு கூட்டிகிட்டு போகிறோமே சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவரும் டேரெக்டாக கார் அவங்க வீட்டு தான் விடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. நம்ம ஜங்குக்கும் காய் வைக்கும் பார்க்குறாங்க. டே நாங்கள் கூட வீட்டுக்கு வந்ததே இல்லைடா சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததே இல்லை சொல்கிறாங்க. டே இந்த வீடு வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு வாங்க எல்லோரும் கூட வராங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நல்ல வேலை ஃபோட்டோ ஃப்ரேம் இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா மேரேஜ் ஆன அந்த பிக் வந்து இன்னும் வரவே இல்லை. அது அவங்க அப்பா அம்மா வீட்டில் ஒரு பிக் இருக்குது. இன்னும் இவங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ண அந்த பிக் இன்னும் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவர் வீடு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எந்த ரூம் கொடுக்குறது சொல்லிட்டு 2 ரூம் அங்கே லெஃப்ட் சைடு இருக்கிற எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன் வேறு ரூம்லேயே சொல்கிறாங்க. இல்லை எந்த ரூம் நாங்கள் நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு சரி அவரும் டேரெக்டாக ஜங்கு ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் இப்போ வைக்கும் காய் பார்க்குறாங்க. டே எனக்கு தான் காஃபி போட்டு தடா சொல்கிறாங்க. காஃபியா ஒரு நிமிஷம் இருங்கடா சொல்லிட்டு அவரும் போயிட்டு காஃபி போட்டிருக்காங்க. இப்போ ஜங்கு நம்ம டே போய்ட்டு அந்த ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த கொரியா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் இப்போ டே வர இவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இந்த எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கோட மைண்ட் ஃபுல்லாக ஜிம்மிட்ட தான் இருக்குது. ஜிம்மின் பூசான போயிருக்கான், எனக்கு கால் பண்ணவே இல்லையே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மிஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி 1 டே தான் பிரிஞ்சிருக்காங்க, ஆனால் அவர் மிஸ் பண்ணுறாரு. சரின்ட்டு அந்த டே ஃபுல்லாக காய் மேக்கு எல்லாருமே ஜங்கு கூட தான் இருக்காங்க அந்த வீட்லேயே. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 7 o'clock ஆகுது. இப்போது நம்ம காய் மேக்கும் பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேர் கிளம்புனதுக்கு அப்புறம் நாட்டே கேட்குறாங்க, எங்கே ஒரு ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அதான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் கான்ட்ராக்ட் மேரேஜ், எங்கே ஒரு ஒய்ஃப் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, இங்கே பாரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்ல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க, நான் எனக்கு நடந்த ரியல் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் எனக்கு நடந்த ரியல் மேரேஜ் தான், என்னோடய ஒய்ஃபுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிக்கணும், அந்த ரீசனால் தான். அவன் ஏதோ ரீசனுக்காக வேணான்னு சொல்கிறான், அதனால தான் நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் நான் சொல்லிட்டு போட்டேன். எப்போ வந்துட்டு என் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து சொல்லிட்டு வேணாம் சொல்கிறாங்க. அவனே வந்துட்டு என்னோட லவ் வந்து புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீ லவ் பண்ணுறியா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் டேவும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஊருக்கு ஆமாம் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ டே அமைதியாக இருக்காங்க. சரி குக் பண்ணுறியா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்கு போய்ட்டு குக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் டேக்கு சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டை. நீ சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்காக வெயிட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் நேமை கூட அவர் கேட்கவே இல்லை. நம்ம ஜங்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு டயர்டாக இருக்கிற போய் ரெஸ்ட் எடுக்கவா சொல்கிறாங்க. போய் ரெஸ்ட் எடுறா சொல்கிறாங்க. நான் மார்னிங் பார்க்குறோம் ஒய்ஃபை சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் இப்போ தான் அவர் வந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி பார்த்துருப்பாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறதுனால அவங்களும் ஒன்றா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு நாங்கள் சொல்கிறத யோசிச்சுக்கோ, உனக்கு ஜங்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கூட ஓகேவா, நீங்கள் 2 பேரும் ஒரு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நான் அதுக்கு டிசர்வான பர்சனாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக தங்கம் நீ ஏன் எப்படி யோசிக்கிறா சொல்லிட்டு நம்ம என்னமோ அப்புறம் நம்ம யோனிச்சுன்னு 3 பேருமே சொல்கிறாங்க. நீ எல்லா லவ்வுக்குமே டிசர்வான பர்சன் ஓகே. ஒரு பர்சன் நீ லவ் பண்ணி அவங்க சீட் பண்ணிட்டாங்கன்றதுக்காகலாம் நீ வந்துட்டு லவ்வுக்கு டிசர்வான பர்சன் இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது ஓகேவா. நீ நெகட்டிவாக திங்க் பண்ணாத புரியுதா சொல்கிறாங்க. உனக்கு நீ தான் சொல்கிறா ஜங்கு உங்கள்கிட்ட இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜங்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மேலே ஃபாலோ இருக்கலாம் மேபி எப்படி சொல்கிறாங்க.
ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஜஸ்ட் வெறும் கேரிங்காக இருந்ததுனா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, நீ அவர் கொஞ்சம் டைம் கொடு. அவர் உங்ககிட்ட லவ்வாக சொன்னார், உனக்கு அவர் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்க, ஓகேவா சொல்கிறாங்க. நீ கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டாம், நீ பயப்படுவேன், நீ ஆல்ரெடி ஹார்ட்டாக இருக்கா, அப்போ நீ அமைதியாக இரு. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணாத, ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு சான்ஸ் கொடு, நீ கம்ஃபர்டபுள் தானே இருக்கா ஜங் கூட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் கூட கம்ஃபர்டபுளாக சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நீ அவருக்கு சான்ஸ் கொடு சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. நீ பத்திரம் போய்ட்டு இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் ரெடி ஆகிறாங்க. ஜிமின் ரெடி ஆகிட்டு கார் வந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஜிமின் கார் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வருது. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. கார் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோன் பார்க்குறாங்க. ஜங்குக்குன்னு வருது. ஹலோ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் கிளம்பிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. எப்போ வரும் சொல்கிறாங்க. இன்னும் 2 hours ஆகும் ஜங்கு சொல்கிறாங்க. 2 hours ஆகும். 9:30 10 o'clock வந்துடுவா சொல்கிறாங்க. வந்துடுவா சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜங்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. டே ஃபுல்லாக ஜிமின் பார்க்காம இருந்தது அவருக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தனால ஒரு பெருசாக காமிச்சிக்காமல் இருப்பார். இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிமின் அவங்க கார் ட்ரைவ் பண்ணி வந்துருக்காங்க. அவருமே ஜங்கு நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பார். ஏதோ ஒன்று அவருக்கு மிஸ் ஆகிருக்கும். சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹாப்பி அவருக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கோம். அதனால் அந்த ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினும் ஒரு கார் ட்ரைவ் பண்ணி வந்துருக்காங்க. ஜங்கு இங்கே அப்படியே ஸ்டில் டிவி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 9:45 ஆகுது. கரெக்டாக காரோட சவுண்டு கேட்குது. ஜங்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போகிறாங்க. பார்த்தா ஜிமினோட கார் தான் உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போது ஜிமின் போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணது போய் ஜங்கு அப்படியே ஓடி போகிறாங்க. கிட்ட போகிறாங்க. ஜிமின் கிட்ட போயிட்டு நீ ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் ஜிமின் போய் ஹக் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவனோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நான் ரொம்ப ஆப்செண்ட்டாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ உன்னுடைய ஆப்சென்ட் வந்து எனக்கு ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இதெல்லாம் உண்மையாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி உண்மை தானா, இவர் நம்ம மேலே ஃபாலோ ஆகிட்டாரா என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, லவ்னாலே எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னான் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போது ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீ எப்படி ஹாப்பியாக இருந்தியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஹாப்பி பர்த்டே எப்படி போகணுன்னு சொல்கிறாங்க. பர்த்டே நல்லா போச்சு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்டே பண்ண சொன்னாங்க சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நான் தான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கூட வரேன், அப்போ வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா இவருக்கு அது கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா என்ன சார் ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படியே ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சிக்ஸ் ஒரு கிஸ் தராரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க மிஸ் யூ அவ்வளோ சொல்கிறாங்க. ஜிமினும் எதுவும் சொல்லாமல் அப்படியே விட்டுறாரு. கேட்கவே இல்லை. சரி உள்ள சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க. அது வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. என் கசின் அப்புறம் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம என்னோட ரூமில் தங்கியிருக்காங்க சொல்லிட்டாங்க. உங்கள் ரூம்லையா. ஆமாம் என்னோட ரூமில் தங்கியிருக்காங்க. ஏன்னா 2 ரூம் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு அந்த ரூமில் ஸ்டே பண்ண வச்சுட்டேன். ஏன்னா மற்ற ரூமில் யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது. அதில் ஸ்டே பண்ண வச்சா ஒரு மாதிரி இருக்கும். உடனே க்ளீன் பண்ணி உடனே ஸ்டே பண்ண வைக்க முடியாது. அந்த ரீசனால் நான் என் ரூம் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் உன் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கேட்காம வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பேசுகிறீங்க இது சொல்கிறாங்க. பாரு ஜிமினி இது நம்ம 2 பேருக்கு ஈக்குவலான வீடு ஓகேவா. எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ சேம் ரைட்ஸ் உனக்கும் இருக்குது. ஸோ அதனால் உன்ட்ட நான் கேட்டுக்கணும் சாரிடாமா சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் ரொம்ப பசிக்குது. இப்போ நீ வந்தாலும் நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க சாப்பிட்லேருந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக நீ இல்லாமல் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்கக்கா. சரி வாங்க சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ ஜங்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவர் அவ்வளோ ஹாப்பியாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கும்போது பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க இவ்வளோ கேர் காட்டுறீங்க எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எங்கே இந்த லவ்லேயே நான் வந்துட்டு ஹார்ட் ஆகிடுவேன் நான் ஜிமின் நினச்சிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் ஹார்ட் பண்ணுற பர்சன் இல்லை எனக்கு அது மட்டும் தெரியும் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அப்படியே கீழே வந்து உட்காடுறாங்க. இப்போ அவர் டேபிளில் அவர் டைனிங் டேபிளில் உட்காராங்க. நம்ம ஜங்கு வந்து ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. 2 பேருக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் சாப்பிட்றாங்க. ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினே பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு தெரியும் ஜங்கு தன்னை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுவும் பண்ணல. அவருக்கும் ஆசை தான் இப்படிலாம் பார்க்கணும் இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் கூட இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பாஸ்ட் லைஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்போது அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது ஜங்கு பார்க்குறாங்கக்கா. சரி ஒரு ரூமுக்கு நான் வரேன் தானே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வாங்க ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஜிம்மில் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஆக்குவராக இருக்குது. எப்படா ஒரு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒன்றா தூங்க போகிறாங்களா அது மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நம்ம ஜங்கு தானே சொல்லிட்டு அவருக்கு புரியுது. ஜங்கு என்னன்னா நம்மளோட ஒய்ஃப் தானே நம்மளோட ஜிமின் தானே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு.
இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்குக் ஜிம்மின் அந்த பெட்டில் வந்துட்டு அப்படியே உட்காராங்க. ஆளுக்கு இவர் அந்த சைடு இவர் இந்த சைடு உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா ஜிம்மின்? நான் வேணால் சோஃபாவில் படுத்துக்கவா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, அந்த இவர் இருக்கிற ஹைட்டுக்கு எப்படி சோஃபா பற்றும்? ஜிம்மின் நினைக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஜங்குக்கு நீங்கள் படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஹாப்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி படுக்கிறாங்க. குட் நைட் சொல்லிட்டு அவர் படுக்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் குட் நைட் சொல்லிட்டு அந்த பக்கத்தில் அந்த லேம்ப் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. இப்போது ஏர்லி மார்னிங் தான்டா நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் பார்த்தா ஜங்குக்கு ஹக் பண்ணியிருக்காரு. அது ஜங்குக்கு பயங்கர சர்ப்ரைஸு பார்க்குறாங்க. அவருக்கு அதை நம்பவே முடியல. உண்மையாகவே இவனை ஹக் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கும்போது அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் 2 பேருக்கும். இப்போ பார்த்தா அப்படி ஒரு ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் ஜங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் தூங்கி எடுத்துருக்குது பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பக்கத்தில் அப்படி பார்க்குறதுக்கு. அப்படி டக்குன்னு மொபைல் எடுத்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிட்டு அப்படி ஓரமாக வச்சுறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி அவன் எந்திரிச்சு ஆக்குறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எஞ்சிருவோம் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட மெதுவாக ஜிம்மின் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிச்சிட்டு போயிட்டு அவர் பார்க்குறாங்க. சரி டே எந்திரிச்சுப்பா சொல்லிட்டு அந்த ரூம் போகிறாங்க. அங்கே பார்த்தா டே அந்த ரூமில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. சார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, குட் மார்னிங் ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க, இல்லை ஏர்லி மார்னிங் தான் மேரேஜ், அதான் ரெடி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஆச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் எது ரெடி பண்ணி சொல்கிறாங்க. இல்லைடா அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா ஒய்ஃப் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நைட்டு தான் வந்தாங்க, லேட்டாக தான் வந்தாங்க சொல்கிறாங்க. நீ தூங்கிட்டு இல்லை சரி ஓகே. இப்போ நான் மேரேஜுக்கு போகிறனால பார்க்க முடியல, நான் போயிட்டு வந்து பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஓகேடா அப்படி டேவுக்கு போக மாட்டேடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைடா ஆன்ட்டி அங்கிள் பாவம் தானே போய் பார்க்க மாட்டேயா சொல்கிறாங்க. எனக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீயும் ஏன்னா ஹாப்பியாக தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா உனக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பேசுகிட்ட அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் நான் பேசுகிறேன் அதை பற்றி, நான் இப்போ கிளம்புறேன் சொல்லிட்டு பாய்டா சொல்லிட்டு அவர் அப்படியே அவ்வளோ அழகாக கீழே போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் இப்போ தான் எந்திரிச்சு பெஞ்சு அவர் ரூமில் அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காச்சு. அவங்க போயிட்டாங்க போல சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று வேறு ஆஃபீஸ் போல சொல்லிட்டு அவர் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜவுங்க போய் அவர் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. அங்கே மெய்ட் ஆண்டி மார்னிங் இப்போ கூட ஃபுட் வந்து குக் பண்ணிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் வண்டிங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா ஏன் சொல்கிறாங்க. இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வந்து தான் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. அந்த ஆண்டி வந்து ரொம்ப டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஜங்கு வீட்டில். அதான் என்னோட டே சொல்கிறாங்க. டேவா சொல்கிறாங்க. ஆமாம் நீ கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா ஃபுட்டை கொடுத்துருந்துருக்கலாம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேப்பா அவங்க மேரேஜ்க்கு தான் போகிறாங்க, அங்கே சாப்பிட போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே சொல்லிட்டு வரும். இப்போ ஜிம்மின் தம்பிங்க சொல்லிட்டாங்க ஜிம்மின் வருவான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் கிட்ட இறங்கி வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜிம்மின் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் ஜங்கு சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. இப்போ மெய்ட் ஆண்டி ஃபுட்டை சர்வ் பண்ண 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படி ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மின் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவரே கேபினில் ஜிம்மின் தான் நிறைய ஒர்க் இருக்கும், பெண்டிங் ஒர்க் எஸ்டே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது காய்மக்கும் பார்க்குறாங்க. எங்கே போயிட்டு ஜிம்மின் நேற்று நீ சொல்கிறாங்க. அதுவா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் ஃப்ரெண்டை பார்க்க போய் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டை பார்க்க எங்கே சொல்கிறாங்க. பூசான்னு சொல்கிறாங்க. பூசானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஒரு டைம் ஃப்ரெண்டெல்லாம் கூட இன்ட்ரோ பண்ணி வையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஜிம்மின் லேட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சான்ஸே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் தான்டா ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இங்கே ஆஃபீஸ் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு ஆமாம் ஆஃபீஸ் வந்திருக்கேன். மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணோம். அப்படியே முடிஞ்ச டைம் ஆகிடுச்சு. லஞ்ச் கூட சாப்பிடா. நீ எல்லாம் ஆஃபீஸ் தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸில் தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்லிட்டு கீழே தான் இருக்கேன் பார்க்கிங் லாட்டில் சொல்லிட்டு ஜடே சொல்கிறாங்க. சரி வாடா சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக்கு சாப்பிடலாமா சொல்கிறாங்க. வா ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலில் இவங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஜங்குக்கு நம்ம டே அப்புறம் சாரி டீயா அப்புறம் ஜங்குக்கு ஜிம்மின்னு காய் மேக்கு இவங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி ஜிம்மின் சொல்லிட்டாங்க. சரிட்டு அவங்களும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. கேண்டீன்லேருந்து அந்த ஃபுட்டும் வருது. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு வந்துட்டு ஜங்கு வந்து வீட்டில் ஃபுட் எடுத்துருப்பாங்க இல்லையா லஞ்ச் ஃபுட், அது வந்து நம்ம ஜிம்மின் வச்சுருக்காங்க. இப்போ டேவும் காய் மேக்குன்னு பார்க்குறதுக்கு எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை டே வரான் சொல்கிறாங்க. டேன்ற நேம் கிடச்சி ஜிம்மினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டார், ஃப்ரீஸ் ஆகிட்டார் அந்த இடத்துல. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மின் என் ஃப்ரெண்டு வந்துருக்காங்க சொன்னேன். மார்னிங் கூட மீட் பண்ணவே இல்லை, அவங்க மேரேஜுக்கு போயிருந்தாங்க. இப்போ இங்கே வராங்களாம்மா அப்படி நம்ம கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிப்பாங்க. உன்னை இன்ட்ரோ பண்ணுறேன் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய்மக்கு பார்க்குறாங்க. எதுக்கு ஜிம்மினை இன்ட்ரோ பண்ண நீ சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு தெரியுமா என்ன தேவை சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறோம். ஐயோ நான் வர ஜிம்மின் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லவே சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை நான் ஜிம்மின்கிட்ட சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஜிம்மின்கிட்ட அந்தளவு க்ளோஸாக பேசுவியா சொல்லிட்டு நம்ம காய்மக்கும் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறா. ஆமாம் என்கிட்டையும் க்ளோஸாக தான் பேசுவாங்க, ஜிம்மின்கிட்டையும் க்ளோஸாக தான் பேசுவாங்க. இதில் போய் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம ஜிம்மினால் தான் அந்த இடத்துல இருக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகும் போது அந்த ஜிம்முக்கு அவ்வளோதான் ஃபேஸ் பண்ணவே முடியல, அப்படியே கட்டி டவுன் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டே உள்ளே வராங்க. இப்போ காய் மேக்கெல்லாம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டேவும் பார்க்குறா. டேவா எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டு டே நினைக்கிறா. இப்போ நம்ம ஜிம்மின் தாண்டா வந்துட்டு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம்மில் அவங்க ஹெட்டை லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் நேம் கேட்டதும் டேக்கு
எல்லாருக்குமே ஷாக்கு. டே பார்க்குறாங்க அப்படியே. டே அண்ட் ஜிமின் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜிம்மினோட கண்ணில் அவ்வளோ கேள்வி அவர்கிட்ட. அப்படியே விட்டால் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கேட்கணும்னு தோணுது. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவரோட பார்க்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு வந்துட்டு ஜிமின் மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம் டேயங் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கசின் நம்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு எதுவும் சொல்ல முடியல. டே சொல்கிறாங்க இது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின்னா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் டே ஜம்க்கு யோசிக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு டே கிட்ட போயிட்டு காதுக்கிட்ட இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறாங்க? டே காய்க்கு மெக்கெலாம் தெரியாதுடா, அந்த கம்பெனி யாருக்கும் தெரியாதுடா, ஓகேவா, அவன் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம நாங்கள் மேரேஜ் ஆனது யாரையும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே உனக்கு மட்டும் தெரியாது, உனக்கு என்ன நம்ம ரிலேட்டிவ் சொன்னதுனால உனக்கு தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்காரு. இவன் தான் அவனோட ஒய்ஃபாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இப்படி கண்ணில் கலங்குது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்காரு. அந்த பக்கம் ஜிமினால் டேவை பார்க்க முடியல. இப்போ காயும் வைக்கும் பார்க்குறாங்க. ஜிமின் ஹாய் சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஹலோ ஹலோ சார் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறேன். என்னாச்சு ஜிமின் ஏன் இப்படி நர்வஸ் ஆகிறா சொல்கிறாங்க. ஒன்றும் டேயா சொல்கிறாங்க. இப்போது ஜவுதா டே வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ டே வந்து பக்கத்தில் உட்காராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்க பார்க்க முடியல. இப்போ ஜவுதா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. டீ அவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு டேயா சொல்கிறா. இப்போ டே பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் வந்து பார்க்குறாங்க. ஜிமினுக்கு எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ஜவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு சொல்லிட்டு ஒரு கிட்ட வந்துட்டு நம்ம ஜிமினுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி இன்னைக்கு எல்லாமே வெஜிடபிள் வச்சு தான் குக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கும் தானே ஜிமின் சாப்பிட சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ காய் வைக்க பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறேன், ஆண்டி குக் பண்ணாங்களா, எந்த ஆண்டி சொல்லி கேட்குறாங்க. இவர் வர இல்லை ஜிமினுக்கு வந்துட்டு ஹோம்மேட் ஃபுட்டாக பிடிக்குன்னு சொன்னால் நான் அந்த ஃபுட் எடுத்து சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் நீ ஜம்குவோட வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிமின் ஏற்கனவே அங்கே ஒரு டென்ஷனில் இருக்கார். அவர் ஒரு மாதிரி அது ஷாக்கில் இருக்கார். இந்த பக்கம் ஜங்குக்கு வேறு அப்படி சொல்லியிருக்காரா. நம்ம காய் மேக் பார்க்குறேன் ஜங்கு பார்க்குறேன். டே கொஞ்சம் அமைதியாக சாப்பிடுங்கடா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் எதுவும் கேட்கவே இல்லை. சரி உங்களுக்கு எது போகுது போகலாம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நினச்சிட்டு சாப்பிட்றாங்க. ஜிமின் தான் அப்படி ஃபுட் எடுத்த முகத்தில் வைக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே டேப் பார்க்குறாங்க. ஜிமின் டேவை பார்க்குறாங்க. ஜிமினை பார்க்க ஆனால் ஜம்கில் அப்படியே ஹாப்பியாக ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அந்த டே எடுத்துக்கோ சொல்லிட்டு அவர் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க ஜிமின்ட்டா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எங்க வீட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்கிறாங்க. வீட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்னடா பாரு என்ன சொல்கிறாங்க. உனக்கு ஃப்ரீ அவர் தான் சொல்கிறாங்க. ஃப்ரீ அவர் தான் அதுக்காக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல நீ என்னை வீட்டுக்கு சொல்லிட்டுடா அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு எம்டி கிளாஸ் ரூம் தான். அந்த கிளாஸ் ரூமில் தான் அந்த பர்சன் அவங்க பின் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு மாமும் சொல்கிறாங்க. சரி கிஸ் கூட சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் என் அப்பாவோட பர்மிஷன் என் அம்மாவோட பர்மிஷன் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சரி அப்போ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிம் டேங்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கு எனக்கு, அவன் தான் என் காலேஜ்லேயே ரொம்ப பெரிய ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்கா. ஜிமினோட அப்பாட்ட நான் எப்படி சொல்லுவான்னு சொல்கிறாங்க. நீ ரவுடிலாம் இல்லை தான் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்கிறாங்க. அப்படி ரவுடியாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அவர் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே போயிட்டு அவர் சிக்ஸில் பயங்கரமாக ஒரு பைட் கொடுக்குறாங்க. வலிக்குது சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. கண்ணை பண்ணு தான் கடிக்குதாண்டா செய்வான் சொல்லிட்டு அவர் அப்படி பைட் பண்ணுறாங்க. எங்கள் விட்டுட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி தள்ளிடுறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஏன்டா கிஸ் மட்டும் பண்ணி விட மாட்டேறா சொல்கிறாங்க. கிஸ் பண்ண விட மாட்டேன், ஹக் பண்ண விட மாட்டேன். அப்புறம் என்ன தான் அப்புறம் எதுக்கு தானே பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்னா சொல்கிறாங்க. எனக்கு லவ் வரலாம் சொல்கிறாங்க. சாருக்கு அப்புறம் லவ் வரல சொல்கிறாங்க. வரலையே சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாக வரல சொல்லிட்டு கிட்டே வராங்க. வேணா சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நீ அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்களோட ஹிப்பில் ஹேண்ட் பிடிச்சி அப்படி பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸை அவர் ஜஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. சொல்லு லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பர்சன் தான் நான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்கன்னா சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. எப்போ தானே சொல்லுவேன் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் தான் உன்ட்ட பின்னாடி சுற்றணும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போ என்ன என் பின்னாடி சுற்றணும் கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது சொல்கிறாங்க. அச்சோ நீ பேட் பாய் மாதிரி பேசாத, நீ குட் பாய் எப்படி சொல்கிறாங்க. குட் பாயா சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட பேட் பாய் தான் இருக்குன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சேம் டைம் இப்படி பேட் பாய் நடந்துக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ க்யூட்டு இவ்வளோ இன்னசென்ட்டாக சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் இருக்காங்க. சரி வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. கேண்டீன் சொல்கிறாங்க. நான் கூட வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்தா இன்னும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய அக்காங்களாம் கோவப்படுறாங்க தெரியுமா. அவங்க கூட படிக்கிற நிறைய அக்காங்களாம் நீ எப்படி டேங் கூட அப்படி க்ளோஸாக இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. கோவப்படுறாங்க சார் சொல்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேங் என்னோட பாய் ஃப்ரெண்டு என்னுடைய சொல்கிறாங்க. என்னோட சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் போக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எப்போ நீ என்னோட அப்பா மட்டும்லாம் பேசிட்டு இல்லை அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டு நீ ரிங்கெல்லாம் போட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிறியோ அப்போ தான் சொல்லுவேன் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே இருக்க நம்ம ஜிமின் டே தாண்டா ஓகேவா நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா இன்றைக்கி போட்டு வரீங்க சொல்கிறாங்க. அச்சோ இப்படி பேசாத அப்படி சொல்கிறாங்க. சரி வா கேண்டீன் சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்லி வாடா சொல்லிட்டு அப்படியே ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு கேண்டீன் தான் உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் 3 பர்சன் அப்படியே உட்காந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க.
இன்னும் நிறைய பேர் அவங்க சுற்றி முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க என்ன மீன்கோ சொல்கிறாங்க எதுக்கூட தேவையில்லாமல் நீ ஜிமின் கூட சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு ஜிமின் விஷயத்தை யாரும் தலையிடாதீங்க சொல்கிறாங்க. உன் பாவண்டா இன்னசென்ட் குழந்தைடா சொல்கிறாங்க. அவர் எதுவுமே கேட்கவே இல்லை நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவன் நல்லாவும் பார்த்துக்கிறான் சேம் டைம் ஆனால் சேம் டைம் எதுக்காக அவங்ககிட்ட பழகுறான்றது நம்மளுக்கு தெரியுமே சொல்லிட்டு அவன் பாவம் சொல்லிட்டு யாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் காட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் யாரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. காட்டு சொல்கிறாங்க. நான் வேண்டாம் சொல்கிறாங்க. காட்டுறா இப்போ வந்துட்டு காட்டினேன்னா அப்படியே சாப்ஸ்டிக்கால ஃபிட் பண்ணி விடுவேன் அப்படி இல்லைனா டேப் டு லிப் அப்படி சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. சரி அப்போ வாங்கிக்க சொல்லி அப்படி ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போது இது பார்க்குற 3 பேருக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆனால் 3 பேருக்கு என்னன்னா டேவை பிடிக்காது. உண்மையை சொல்லலாம் டேவை அவங்க 3 பேர் பிடிக்காது. ஆனால் ஜிம்மின் ஹாப்பியாக இருக்காங்க ஒரே ரீசனுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. யாரும் நம்ம ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா யோன்ஜன் ஆலன்னு அப்படி நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாங்கனாக்கா நம்ம மின்ஹோ அப்புறம் யாங்கு சென்னு பேக்கன் இவங்க ரெண்டு டேவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும் கப்பல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் அந்த டே வந்துட்டு என்னைக்காவது ஒன் டே வந்துட்டு ஜிம்மோட ஹார்ட் வந்து ப்ரோக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்காங்க. அவர் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் ஜிம்மன் பார்த்துட்டு இருக்காரு. என்னையும் பார்க்காத நீ சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க ஃபிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மன் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இதை எல்லா பொண்ணும் பசங்களும் ஜலஸாக பார்க்குறாங்க. நான் டே வந்துட்டு எந்த ஒரு பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸாக இடம் கொடுக்க மாட்டாங்க. டேட் பண்ணுவார். டேட் பண்ணி கொஞ்சம் நாளில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு விட்டுருவார். அவர் ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்க்குறாரு சொல்லிட்டு எல்லாருக்கும் மட்டும் ஜலசாகவும் பசுவாயிட்டு இருக்கு. கேட்டால் லவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் பொறாமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் கால் வருது. வீட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஜிம்மின் வேகமாக எழுந்திரிச்சிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ டேட் சொல்லிட்டாங்க. ஜிம்மின் சாப்பிட்டே சொல்கிறாங்க. டேட் சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே பாரு சமத்தாரம் சொல்லிட்டாங்க. ஓகே டேட் சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு சொல்கிறாங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரமாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் டேட் சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா நம்ம வெளில போகிறோம் உனி கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லிட்டாங்க. நானுமா சொல்லிட்டாங்க. நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் நீ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை தனியாக விட்டு போக முடியாது சொல்லிட்டாங்க. இல்லை டேட்டா சொல்லிட்டாங்க. இல்லை நீ வந்துட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. கார் அனுப்புகிறேன் நீ வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகே டேட் சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஃபோன் ஃபோன் பேசி டர்ன் பண்ணும்போது அப்படியே டே முடிஞ்சிருக்காங்க. என்ன டே சொல்கிறாங்க. எங்கே போகிற சொல்லிட்டாங்க. ஈவினிங் அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரி ஓகே வா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மின் போய்ட்டு உட்காந்துறாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஈவினிங் நம்ம ஜிம்மின் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கூட அவங்க அப்பா அம்மா கூட ஒரு பெரிய பார்ட்டி ஒரு பிஸ்னஸ் மேனோட பார்ட்டி தான். அந்த பார்ட்டிக்கு நம்ம ஜிம்மில் வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக டேட் வந்திருக்காங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. வாவ் பார்க் உங்கள்கிட்ட பையனாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது பார்க்கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே அழகாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. இதே மனசு வந்து ரொம்ப அழகான மனசு அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறேன் உங்களை மாதிரியே சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் அப்போ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் தான். இன்சைட் அவுட் சைடு ரொம்ப ஒரு ஏஞ்சலிக்கு பர்சன் தான். அது மாதிரி தான் ஜிம்மில் இருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு அப்படியே அவ்வளோ ப்ரௌடாக இருக்கோ எல்லாருக்கானே என் பையன் மாதிரியே இருக்க சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. மை மாதிரி வச்சு விடுறாங்க. ஜிம்மி நெக்கிட்ட அம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்துருக்காங்க. இப்போது அந்த பார்ட்டி அழகாக நடந்துட்டு இருக்கு. ஜிம்மி நீங்கள் பார்ப்ப நிறைய பசங்க வந்துருக்காங்க. போய் என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அவங்களும் தெரியாதவங்கள இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் உட்கார ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படியே ஜிம்மோட ஹேண்ட் வந்து பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. யாரை சொல்லி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் எதுக்காக சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷனாக சொல்லிட்டாங்க. ஏன் நாங்களும் வரக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. மறந்துட்டே நான் கிம் குரூப்போட ஓனரோட பையன் சொல்கிறாங்க. அது தெரியும் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க் குரூப்போட பையன் இவ்வளோ அழகாக இருக்காங்களே சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. என்ன எப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்க உன்னோட அப்பாட பேசவா சொல்கிறாங்க. அச்சு வேணாம் சொல்கிறாங்க. வா நான் பேசுகிறேன். என்ன இவ்வளோ அழகாக இருக்கா என்னோடய ஒய்ஃபு மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்குறேன் வா சொல்கிறாங்க. அச்சு வேணாட்டே வேணாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிம்மில் ஒரு அந்த நிறைய கார்டன் மாதிரி இருக்காங்க. இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கிட்டே என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கிட்டே எப்படி பேசாதே எட்ட போட்டே சொல்லிட்டு ஜிம்மின் தான் டே எப்படி கொஞ்சம் தள்ளி பார்க்குறாங்க. டே எப்படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவரோட ஹேண்ட் அப்படி ஜிம்மோட ஸ்டமக்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. ஜிம்முக்கு மாதிரி கிட்டே விட்டுட்டே சொல்கிறாங்க. இப்போது டே தான் அப்படி ஜிம்மில் கொஞ்சம் இல்லை அவர் ஃபேஸில் கப் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டாட்டே அப்பா மட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பர்மிஷன் கேட்கணும்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. அதுக்கு டைம் இருக்கிறேன். இப்போ தானே டே ஃபஸ்ட் இயர் படிக்கிறான்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு மேரேஜுக்கு அப்போ சொல்லிக்கலாம் ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே ப்ளீஸ் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அன்றைக்கி ஒன் டே மட்டும் ஒரே ஒரு கிஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் வேறு வழியெல்லாம் வயசை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் டேவை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்ன்றது சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அவருக்கு பயம். அவங்க அப்பா மட்டும் பர்மிஷன் வாங்கணும் அவங்க அப்பா மட்டும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் டே தான் அப்படியே ஜிம்மில் பேச கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அப்படியே மெல்ட் ஆகிட்டுருக்காரு. ஏன்னா அவர் கிஸ்லாம் பண்ணல அப்படின்னு இருக்காரு. இப்போ டே தான் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு ஒரு இடத்துல ப்ரீத் பண்ண முடியாமல் போகும்போது தான் அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க.
லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே சொல்கிறாங்க லவ் யூடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் உடனே டேவை பார்க்குறாங்கக்கா, நீ எப்பவும் ஹார்ட் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஹார்ட் பண்ண போகிறேன்னா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, உன்னை எப்பவும் நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லட்டே எல்லாரும் சொல்லுவாங்க நீ பேட் பையன் சொல்லிட்டு. நீ என்ன நினைக்கிற சொல்கிறாங்க. நீ என்னவா இருக்கணும்னு தெரியாதானே, என்னோடய ஹஸ்பண்டாக மாறும்போது ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், எப்படா லவ் யூ டூ சொல்லுவோம், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போவா ஆப்பாத்திடுவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ பத்திரம் போக சொல்லிட்டு டேவை அனுப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துடுறாங்க. இப்போது இதெல்லாம் ஒரு பர்சன் பத்திரமா ஏன்டா என்னடா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்காக தானே இப்போ ஃபங்க்ஷனுக்கே நீ வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்கப்போ வந்திருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுமாடா ஒரு ப்ராங்குக்காக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை ஒரு ப்ராங்குக்காக இவ்வளோ ஒரு பெட்டுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணுமா, ஒரு இன்னசென்ட் ஹார்ட் வந்து உடைக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அப்படி நின்றுருக்காரு. ரொம்ப தப்பு டே அப்படி சொல்லிட்டு அவங்க டேவோட ஃப்ரெண்ட்ஸாக திட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கொடுத்துருக்காங்க. டே எடுத்துட்டாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு, அவ்வளோ ஷையா ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம்மினுக்கு டேவா அவ்வளோ பிடிக்கும். இவன் டே ப்ளே பாய் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மின் டேவை பார்க்குறப்போ டே அப்படி இல்லை, நம்மக்கிட்ட மட்டும் தான் அப்படி அவர் ஃப்ளட் பண்ணுறாரு, அப்படி பேசுகிறாரு. மற்றபடி டே வந்து குட் பாய் சொல்லிட்டு அவர் ஒரு தனி உலகத்தில் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே கரண்ட்லி யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு தான் பொறைய இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்து மௌத்தில் வச்சிருக்கப்போ இப்போ ஜங்கு அப்படி டக்குனு ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி ஹேட்டை தட்டி விடுறாங்க. என்னாச்சுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் வைக்க பார்க்குறாங்க. இவன் என்னடா இவ்வளோ கேரிங்காக இருக்கும் அந்த ஜிம்மின் மேலே சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்குட்டேவும் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து இப்படி ஜிம்மின் மேலே ஹேண்டை வைக்க தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு ஒன்னோட சொல்லிட்டாங்க தண்ணி குடி சொல்லிட்டு அவர் தண்ணியில் ஃபீட் பண்ணி விடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து டக்குனு ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடாரு. பயங்கர டியர்ஸ் அப்படி கண்ணீரோட தொடச்சிட்டு இருக்காரு. நான் எவ்வளோ ஏமாலே இருக்கல, நான் எந்த அளவுக்கு டேட்டாக அந்த ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேக்கு இப்போ ஃபுட்டு சாப்பிடவே முடியல. அவருக்கு ஜிம்மினை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரிடம்மா சாரி தங்கம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சாரி கேட்டே இருக்காரு. அவரையே அவரோட மன்னிக்க முடியாத ஒரு ரீசனாக ஜிம்மினால் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க இப்போ வந்துட்டு சொல்லிட்டு அவர் வராரு. இப்போ ஜிம்மின் தான் ரெஸ்ட் ரூம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு புரியல ஜிம்மின் இவ்வளோ நேரம் ஆகிட்டு சொல்லிட்டு அவர் வந்துருப்பார். வந்து பார்க்குறாங்க ஜிம்மின் அழகு சொல்லிட்டு கேட்குது. அதை கேட்குற ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அழகு சொல்லிட்டு கேட்க சொல்லிட்டு அப்படியே அவர் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணியார். பார்த்தா ஜிம்மின் அழுதுகிட்டே தான் நின்றுருக்காரு. அந்த வாஸ்பேட் அந்த மிரருக்கு முன்னாடி அப்படி கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்குக்கு பார்த்தோம் டக்குனு ஜிம்மின் அவர் ஃபேஸில் தண்ணி எடுத்து அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறார். இப்போது ஜங்க் பார்க்குறக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு போகிறோம் பயமாக இருக்கேன்னா டே அங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சிட்டில்ல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்கிட்ட ஏதாவது ஹைட் பண்ணுறா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின் என்கிட்ட எதாவது ஹைட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லல. அப்போ ஜங்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிட்டு ஜங்கு ப்ளீஸ் எது கேட்காதீங்க சொல்லி ஜிம்மின் ரொம்ப அழறாங்க. ஜங்குக்கு ஏதோ ஒன்று ஹெண்ட் ஆகுது அவருக்கு. இப்போ ஏன் ஜிம்மின் இந்த மாதிரி அப்செட்டாக இருக்காங்க, சடனாக ஏன் இந்த மாதிரி நடந்து சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி எங்கேயோ வச்சுட்டு இருக்காரு. ஜிம்மின் இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்ல ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் ஹேரில் அப்படியே ரப் பண்ணி விடாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் நினைக்கிறாங்க நீங்கள் ஏன் ஜங்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வரல, நான் ஏன் அவனை மீட் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப அழறாங்க. இந்த பக்கம் டேக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. டேவால் சாப்பிட முடியல. காய் மேக்கெலாம் பார்க்குறாங்க. ஏன் டே இப்படி அப்செட் ஆகிட்டான் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு டேயா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துருச்சிடா. இந்த பக்கம் காய் மேக்கும் டே சாப்பிட்டு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. போதுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி இப்போ எந்திரி சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேவும் எல்லாம் வந்துடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன்டா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இது ஜங்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கும் ஜிம்மினும் டெரஸில் இருக்காங்க. ஜங்கு ஜிம் டெரஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜிம்மின் ஜங்கு ஹக் பண்ணவர் தான் விடவே இல்லை. அப்படி டைட்டாக ஷார்ட்டாக ஹக் பண்ண பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுறாரு. ஜங்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருடா என்னடா சொல்லேன் சொல்கிறாங்க. நான் உன்னோட ஜங்கு தானே என்கிட்ட சொல்லு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவருக்கு அது எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அதை சொல்கிறாங்க. சொல்லுவா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணினாரா உனக்கு டேவை தெரியுமா அப்படி கேட்குறாங்க. அவ்வளோதான் ஜிம்மின் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஜங்கு சொல்கிறாங்க டேவை உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் அப்படியே நீல் டவுன் பண்ணி ரொம்ப அழுறாரு. ஜங்குக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஜிம்மின் ஹார்ட்டாக இருக்க ரீசன் டே தான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. ஓகே பாய் டேக் கேட்டா.